வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். 152 ஆண்டுகளுக்கு பின் மகா சிவராத்திரியில் நிகழும் கிரகங்களின் அரியா சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறப்போகின்ற ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டில் மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் தேதி வருகின்றது. இந்த நாளில் சிவபக்தர்கள் சிவனின் ஆசியை பெற விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபடுவார்கள். இப்படியாப்பட்ட நாளானது ஜோதிடத்தின்படி சற்று சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் பல வருடங்களுக்கு பின் மகா சிவராத்திரி நாளில் அரியா கிரகங்களின் சேர்க்கை நிகழ உள்ளன. அதுவும் இந்த மகா சிவராத்திரி நாளில் அசுரர்களின் குருவாக சுக்கிரன் மீன ராசியில் இருப்பார். அப்போது அந்த மீன ராசியில் ராகுவும் இருப்பார். இதனால் மீன ராசியில் ராகு சுக்கிர சேர்க்கை நிகழ உள்ளது. அதோடு இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியனும் சனி பகவானும் கும்ப ராசியில் ஒன்றாக பயணிப்பார்கள். இப்படியாப்பட்ட நிகழ்வு சுமார் 152 ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளன. இந்த அரியா நிகழ்வுகள் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மகரம். மகர ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் நிகழும் அரியா கிரக சேர்க்கையால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். பணிபுரிபவர்கள் தங்கள் அலுவலகத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இக்காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். அடுத்தபடியாக மேசம். மேச ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் உருவாகும் கிரகங்களின் அரியா சேர்க்கையால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. சிலருக்கு வேலையை மாற்றும் வாய்ப்புகளும் தேடி வரும். வணிகர்கள் எதிர்பாராத அளவில் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும். அடுத்தபடியாக மீனம். மீன ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் உருவாகும் கிரகங்களின் அரியா சேர்க்கையால் ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சால் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.